பிரதமரே வந்து என்டிஏ பொதுக்கூட்டத்தில் கலந்துட்டு போயிட்டாரு. விசில் சின்னம் கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னும் இந்த ஜனநாயகன் படம் போலயே இன்னும் வெளியே வராமல் இருக்கிறாரு விஜய். சாருக்கு கூச்ச சுபாவம். நீங்கள் கேமராலாம் வச்சு லைட்டிங்லாம் போட்டு மேக்கப் போட்டிங்கன்னா தான் அந்த கூச்ச சுபாவம் போகும். பிகிலியாச்சும் ஊதி காட்டுங்க, விசிலியாச்சும் அடிச்சு காட்டுங்க அப்படின்னா கூட அதுலேயும் கூச்ச சுபாவம். நான் என்ன கேட்குறேன்னா, அட்லீஸ்ட் ஒரு வீடியோ போடலாம்ல. குறைந்த, அதாவது நிலைமை எப்படி ஆகி போச்சு பாருங்கள். அவரு சொந்த கட்சி, அவர் சின்னத்துக்கு வீடியோவாச்சும் போடுங்க சார்ன்ற பத்திரிகையாளர் கேட்குற அளவுக்கு போயிடுச்சு. இப்போ சின்னமானது வந்து ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸ் தான். நீங்கள் அப்படியே வெற்றியின் வெளிப்பாடு அப்படிலாம் சொல்ல முடியும். விஜய் அப்படிதான் சொல்லியிருக்காரு. வெற்றியின் வெளிப்பாடு, உற்சாகத்தின் வெளிப்பாடு, வெற்றியின் வெளிப்பாடு விசில். இல்லை, வாயில் வச்சு ஊதுனா சத்தம் வருது, இப்படி வச்சு விசில் அடி. தேட்டரில் கூட தான் விசில் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து பஸ்ஸில் கூட தான் விசில் அடிக்கிறாங்க. பஸ்ஸு போயிட்டு வருது வெற்றியின் வெளிப்பாடா டெய்லி? ஆனால் தொடர்ச்சியாக யாருமே கூட்டணிக்கு போகாத நிலையில தான் இருக்கிறாரு. துணிந்து தனித்து தேர்தலை சந்திப்பாரா? துணிந்து தனித்துலாம் இல்லை. இவர் கடையை திறந்து வச்சு ஆவோ ஆவோ ஆஜா ஆஜா டிஸ்கவுண்ட் தரேன், ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் தரேன், பொங்கல் டிஸ்கவுண்ட் தரேன், நியூ இயர் தரேன், கிறிஸ்மஸுக்கு கொடி தரேன், ரிப்பப்ளிக் டேக்கு கொடியை குத்தி விட்றேன். இதெல்லாம் என்னது? கூட்டணியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அமைச்சரவையில் பங்கு, உங்களுக்கு முக்கியத்துவம் எல்லாம் தரேன், உங்கள் விஜய் உங்களுடன் வருகிறேன் அப்படின்னு கூப்பிட்டு யாரும் வரல. ஒரு கட்சி வரல. சின்ன கட்சி, ரப்பர் ஸ்டாம்ப் கட்சி கூட போல. தேர்தலுக்கு இன்னும் 40. கட்சியில் கவர்னரை நாம வச்சு விஜயை மறந்துட்டு பாருங்க. கவர்னர் கூட அரசியல் பண்றாருயா இந்த ஊர்ல. அவருக்கு ஓட்டம் கிடையாது, கட்சியும் கிடையாது, சின்னமும் கிடையாது. அவர் வெளியில வராரு, அவர் கம்பு சுத்துறாரு. விஜய் சார் வீட்லயே உட்காந்து சரி பிகிலாச்சு எடுத்து 4 பேர் எதிரில் ஊதுங்க பிகிலுன்னா அதையும் பண்றது இல்லை. அது அந்த நல்ல வேலை கவர்னருக்கு சின்னம் இல்லை. இல்லைன்னா கவர்னர் பண்ற அரசியலுக்கு கவர்னர் கூட ஓட்டு வாங்குவார். இவரை யாருமே சீரியஸா எடுத்துக்கல அரசியல்வாதிகள். அது அவருக்கு இன்னும் புரியல. சும்மா காட்டேன் இவராக போயிட்டு நான் திமுக எதுக்குறேன், நான் வந்து மோடியை எதுக்குறேன்னு சொல்லிட்டு இவராக கதை விட்டுட்டு இருந்தார். நேற்று மோடி வந்தப்போ ஒரு வார்த்தை தாவேக்கை பற்றி வரல. இன்னொரு உண்மை சொல்கிறேன், பிஜேபியோ இல்லை திமுகவோ இல்லை அதிமுகவோ இனிமேல்ட்டு விஜயை பற்றி மென்ஷனே பண்ண மாட்டாங்க, விஜயை பற்றி பேசவே மாட்டாங்க. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தாவேக்காவுக்கு சின்னம் ஒதுக்கியாச்சு, விசில் சின்னம். அதாவது முதல் தேர்தலிலேயே 234 தொகுதியிலும் விசில் சின்னம். அவர் அதை தான் கேட்டாருன்னு சொன்னாங்க, கொடுத்துட்டாங்க. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொன்னார். துணை முதல்வர் எல்லா பதவியும் கொடுக்க ரெடியாக இருந்தார். ஆனால் யாருமே அவர் கூட கூட்டணிக்கு போக தயாராக இல்லை. கேட்டால் நாங்கள் மக்களுடன் கூட்டணியை வைத்து தேர்தலை சந்திக்கிறோம். ஒருபுறம் திமுக 8 கட்சி, அதிமுக 10 கட்சி, எத்தனை கூட்டணி வச்சா கூட நாங்கள் மக்களோடு தேர்தலை சந்திப்போம்னு சொல்லி ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. இந்த தேர்தலை தாவேக்கா எப்படி எதிர்கொள்ளும்னு பார்க்குறீங்க? முதல்ல ஒரு நெருக்கடியில் இருந்த ஒரு கட்சிக்கு சின்னம் என்பது காமன் சின்னம் ஒன்று கிடச்சிருக்கு தாவேக்காவுக்கு. அப்போ விஜய் அவர்கள் வந்து இனிமேல் தனித்தனியாக ஒரு சின்னத்தில் ஒரு தொகுதியில் நிற்க வேண்டியதில்லை. எல்லா தொகுதியிலையும் வந்து விசில் தான் இனிமேல் அடிக்க போகுது. அப்போ தேர்தல் ஆணையம் வந்து ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சுருக்காங்க. ஜனநாயகம் பிரகாரம் ஒரு சின்னத்தை வந்து ஒரு கட்சி வந்து முறையாக கேட்குது. அப்போ நாங்கள் மாதிரி தமிழகத்தில் வந்து வரோம், 234 தொகுதியிலையும் போய் நிற்க போகிறோம், எங்கள் அண்ணன் போய் எல்லா தொகுதியிலையும் பிரச்சாரம் பண்ண முடியாது, அதனால் பிரச்சாரம் பண்ணுற மாதிரியே ஒரு பொருளை கொடுத்தீங்கன்னா அதை நாங்கள் ஊதிக்கினே அப்படியே பிரச்சாரம் பண்ணிக்குவோம் அப்படின்ற மாதிரி அந்த அடிப்படையில் மேபி யோசிச்சு தான் பண்ணியிருப்பாங்க. எதுவுமே இப்போ மெழுகு வத்தினா அதை போய் நைட்டில் தான் நீங்கள் ஏற்றி காட்ட முடியும். மேட்ச் பாக்ஸ்னால் அதை கொளுத்திக்கினே போக முடியாது. எங்கள் கூரையை கொளுத்தி வேணா தொண்டர்கள் அது மாதிரி கூரையை கொளுத்தி விட்ருவாங்க, வைக்க போகிற கொளுத்தி விட்ருவாங்க. அதனால் இதுனா பிரச்சனை இல்லை, காது தான் வலிக்கும் விசில் அடிச்சுக்கினே போகிறதுனால. அதனால் பிரச்சனை கிடையாது. கொடுத்துருக்காங்க. தேர்தல் ஆணையத்துக்கும் தாவேக்காவுக்கும் வாழ்த்துக்கள், நெஞ்சார்ந்த நன்றி. விசில் வியாபாரிகள் சந்தோஷமாக இருக்கிறாங்க. நிறைய இடத்துல விசில் கிடைக்கல, விசில் வந்து அதிகமாக வாங்கிட்டு போகிறாங்க. சிறுவர்களுக்கு வந்து இது வந்து ஒரு சிறப்பு பொங்கலாக அமைந்து விட்டதுன்னா, பொங்கல் முடிஞ்சோடனே ஒரு விசில் கையில் ஒரு பாட்டு ஆட்டு அந்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் வந்து உண்மையிலே பாராட்டணும். சின்னத்தை வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட தேர்தலுக்கு முன்னாடியே கொண்டு செல்றோம். விஜயோட சின்னம் விசில் அப்படின்றது வந்து ஃபாஸ்ட். அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. அந்த ஒற்றை ரோலர் வந்து விசில் மாதிரியே இருக்குது. அதுவும் தனி யாராவது சுயேட்சைனா அவங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லி சொல்கிறாங்க. அது நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அதை வச்சு இருக்குது. எல்லாமே உங்களோட நடவடிக்கை தான். அங்கே போய் உங்கள் விஜய் நான் நீங்கள் தீய சக்தி அப்படி இப்படின்னா அந்த எலக்டோரல் ஆஃபீஸர் பார்ப்பார், ஓகே தீய சக்தியா, அந்த ரோலர் மாதிரி இருக்குது பார்ப்பா, அதை கொடுத்துரு, அதுவும் விசில் மாதிரி தான் இருக்கும். அப்புறம் அந்த மோதிர சின்னம் இருக்குது பாருங்கள், இதுவுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷேடோ விழுந்ததுன்னா விசில் மாதிரி ஆகிடும். மோதிரத்தையும் கொடுத்து விடுன்னுவாங்க. அப்போது இதெல்லாம் வந்து சிக்கல் இருக்குது. அப்புறம் விசில் வந்து எங்கே ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வரும் அதெல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் வந்து ஒரு சில இது இருக்குது. அவருக்கு இதெல்லாம் புரியுமான்னு தெரியல. அப்புறம் அப்போ விஜய் சாரே நிற்கிறாருன்னா ஒரு தொகுதியில் திடீர்னு வந்து ஒரு 15 விஜய் எதிர்த்து போட்டி போடுவாங்க. எப்போ இவ்வளோ பேர் எங்கேருந்து வந்தீங்கன்னு தெரியாது. இவர் விஜய் ஜோசப் விஜய், அது ஜோசப்ன்றதும் காமனான நேமு, விஜய்ன்றதும் காமனான நேம் சொல்ல முடியாது. ஐயா ஓ பன்னீர்செல்வம் ஓடுறது கஷ்டமான இனிஷியல். பன்னீர்செல்வமாச்சு பொதுவான வார்த்தை. ஓ பன்னீர்செல்வத்துக்கு 7-8 பேர் தேடி எடுத்து வந்தாங்க.
டிடிவி தினகரனுக்கே டிடிவி தினகரன், அப்புறம் டிக்கு பதிலாக டி போட்ட தினகரன், அப்புறம் டிக்கு பதிலாக டி போட்ட திவாகரன் இப்படியெல்லாம் வந்து ஆர்கே நகரில் நிறுத்தினாங்க. அதனால் விஜய் சாருக்கு எத்தனை விஜய் களத்தில் நிற்க போகிறாங்கன்னு தெரியல. அவர் சொந்த தொகுதி ஃபஸ்ட்டு அவர் முதலமைச்சர்லாம் அப்புறம் ஆகட்டும், ஃபஸ்ட்டு சட்டமன்ற தேர்தலில் நிற்பாரா இல்லை நின்னார்னா நிறைய விஜய் வந்து அங்கே ஃபஸ்ட்டு அவரை எதிர்த்து நிற்கிற அந்த விஜயங்களெல்லாம் அவர் காலி பண்ணணும். அதுக்கப்புறம் மீண்டும் அவர் சட்டமன்ற தேர்தல் வந்ததுக்கப்புறம் மேலே போகலாம். அப்போ சின்னமானது வந்து ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸ் தான். அது வந்து ஒரு எளிய சின்னம். நீங்கள் அப்படியே வெற்றியின் வெளிப்பாடு அப்படிலாம் சொல்ல முடியும். விஜய் அப்படி தான் சொல்லியிருக்கிறார். வெற்றியின் வெளிப்பாடு, உற்சாகத்தின் வெளிப்பாடு, வெற்றியின் வெளிப்பாடு விசில். இல்லை, வாயில் வச்சு ஊதுனா சத்தம் வருது, இப்படி வச்சு விசில் அடி தேட்டரில் கூட தான் விசில் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து பஸ்ஸில் கூட தான் விசில் அடிக்கிறாங்க. பஸ்ஸு போயிட்டு வருது வெற்றியின் வெளிப்பாடா டெய்லி? கொஞ்சமாச்சு நீ ஜெயிச்சுட்டு விசில் சத்தம் போதுமா? இப்போ வந்து ப்ரெஷர் குக்கர் ஜெயிச்சுது ஆர்கே நகரில். அப்போ வந்து இப்போ குக்கரில் எல்லாத்தையும் போட்டு வேக வச்சிட்டாருப்பா டிடிவி தினகரன் சொல்லிட்டு ஒரு ஜோக் அடிச்சாங்க. எல்லா கட்சியும் போட்டு குக்கரில் போட்டு எல்லாத்தையும் வெந்த இது வேவாதது எல்லாத்தையும் உள்ளே போட்டு குக்கர் வேக வச்சிட்டாங்க. அது வந்து அது தேர்தல் ஜெயிச்சதுக்கு பிறகு பேசின பேச்சு. அதுக்கப்புறம் அதே குக்கரை கொடுக்காம பரிசு பெட்டியை கொடுத்து பரிசு பெட்டி ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒன்றுமே இல்லை, ஓட்டே இல்லை, தோற்று போனாங்க. அது வேறு விஷயம். பட் இவர்களை பொறுத்தவரையிலும் அந்த சின்னம் என்பது ஒரு எளிய சின்னம். அதை வந்து இப்போ வெறும் விசில் ஊதுறதுக்கு தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. அதை வைத்து இன்னும் பிரச்சாரம் பண்ண மாதிரி தெரியல. அதனால் அதுவும் ஒரு கேள்வி. அதாவது விசில் சின்னம் கொடுத்தாச்சு. இப்போ என்டிஏ பிரதமரே வந்து என்டிஏ பொதுக்கூட்டத்தில் கலந்துட்டு போயிட்டார். விசில் சின்னம் கொடுத்ததுக்கப்புறம் இன்னும் இந்த ஜனநாயகன் படம் போலயே இன்னும் வெளியே வராமல் இருக்கிறாரு விஜய். இந்த சின்னத்தை பிரபலப்படுத்தணும், வெளியே வந்து விசிலோட ஒரு புகைப்படம் எடுக்கணும், ஏன் வெளியவே வரமாட்டுறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன்வைக்கிறாங்க சமூக வலைதளங்களில். அதை எப்படி பார்க்குறீங்க? சாருக்கு கூச்ச சுபாவம். நீங்கள் கேமராலாம் வச்சு லைட்டிங்லாம் போட்டு மேக்கப் போட்டிங்கன்னா தான் அந்த கூச்ச சுபாவம் போகும். நீங்கள் சாதாரண வாழ்க்கையை ஜனங்களோட பழகுங்க, மக்களோட பழகுங்க, பத்திரிகையாளர்கள் அங்கே உங்கள் பிகிலியாச்சும் ஊதி காட்டுங்க, விசிலியாச்சும் அடிச்சு காட்டுங்க அப்படின்னா கூட அதுலேயும் கூச்ச சுபாவம். மேபி அநேகமாக வேறு யாருன்னா வச்சு கூப்பிட்டு வருவார்னு நினைக்கிறேன். தோனிக்கு ஏன்னா தோனிக்கு வந்து அந்த சிஎஸ்கேல விசில் போடுன்னு விளம்பரம்லாம் பாஜக கூப்பிட்டே போல விஜய் கூப்பிட்டு வருவார். அது கரெக்ட் இல்லை, காசுக்காக விளம்பரத்துக்கு வரலாம் இல்லை. ஆனால் அது ஒன்று, இப்போ விஜய்க்கெல்லாம் யாருன்னா விளம்பரம் நடிச்சுக்கிட்டு போனாங்கன்னா பிஜேபி பார்க்குறான், நான் இவ்வளோ பஞ்சாயத்து பண்ணின்னு இருக்கிறேன், நீ என்னென்னா விளம்பரம் நடிக்கிறியா இரு அப்படின்ற மாதிரி. அதனால் அது சிக்கல். அவரை பொறுத்த வரலங்க, அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி நடத்தவில்லை. அவர் வந்து ஒரு இன்னமும் வந்து ஒரு நற்பணி மன்றமாக தான் இருக்காது. ஒரு அரசியல் கட்சினா ஒரு ஆரவாரம் இருக்கணும். ஒரு இப்போ வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்ருக்காருங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை அவர் தான் அடிச்சாரா இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எதனா அடிச்சு கொடுத்துதா, அதுக்கு கீழே அவர் வெறும் கையை தோண்டி போட்டாரா, இல்லை வந்துட்டு வேறு எதனா கூகுள் டிரான்ஸ்லேஷனில் எதனா அடிச்சு போட்டாரா தெரியாது. நான் என்ன கேட்குறேன்னா, அட்லீஸ்ட் ஒரு வீடியோ போடலாம்ல. அதாவது நிலைமை எப்படி ஆகி போச்சு பாருங்கள். அவர் சொந்த கட்சி அவர் சின்னத்துக்கு வீடியோவாச்சும் போடுங்க சார்ன்ற பத்திரிகையாளர் கேட்குற அளவுக்கு போயிடுச்சு. இதே இந்த பரிசு பெட்டிலாம் வந்து டிடிவி தினகரன் கொடுத்தப்போ பெரிய பெரிய டப்பாலாம் பண்ணி தலைமையிலலாம் வச்சுட்டு போனாங்க. அது ஒரு சின்னம் அப்படின்னு வரும்போது இவர் முரசு கொடுத்தாங்க விஜயகாந்த் அவர்களுக்கு. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வண்டிக்கு முன்னாடி ஒரு பெரிய முரசை ஒன்று வச்சு அடிச்சுக்கிட்டே போவாங்க. அதுக்கப்புறம் தீபம் கொடுத்தாங்க. சாயந்தரத்தில் பார்த்திங்கன்னா தீபத்தை வீட்டுக்கு வெளியில் ஏற்றி வச்சுருப்பாங்க. அதாவது புதுசாக கட்சி வாங்கும்போது அந்த சின்னத்தை பிரபலப்படுத்துறதுக்கு கடந்த காலத்தில் கட்சிகள் என்னென்னலாம் பண்ணியிருக்கு. ஏன்னா இவர் என்னென்னா ஒன்று அதை வாங்கி 10 குழந்தைங்கிட்ட கொடுத்துட்டு அவங்க பாட்டு விசில் வச்சுருப்பாங்க. யாருன்னா கேட்டால் பார்த்திங்கல்ல தாவேகா பிரச்சாரத்தைன்ருவாங்க. இல்லைப்பா அந்த பையன் டெய்லி தான்ப்பா பிகில் ஊதிந்தான். இல்லை இப்போ விஜய் அண்ணாக்கு வேண்டி தான் தம்பி பிகில் ஊதுது. விசில்லாம் மறிச்சு விசில் சின்னத்தை வந்த உடனே பஸ்ஸெல்லாம் மறிச்சு தாவேக்காவுடைய தொண்டர்கள் பாவம் கண்டக்டருங்க அவங்க நிலைமை தான் ரொம்ப கஷ்டம். ஆல்ரெடி டபுள் விசில் சிங்கிள் விசில் வச்சாலுமே ஃபுட்போர்டில் தொங்குறவங்க சொல் பேச்சு கேட்க மாட்டான். இப்போ 10-15 பேர் ஃபோன் விசில் வச்சா அது எங்கே போய் நிற்கும்னு தெரியல. அதனால் அவங்களுக்கு நல்லது தான். சமுதாயத்துக்கு என்ன ஆகுதுன்றதை பற்றி நமக்கு ஒன்றும் என்றைக்குமே கவலை இல்லையா. நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறி நிற்போம், அங்கேருந்து தாவுவோம், மரக்கிளையை உடைப்போம், காம்பவுண்ட் வாலை நொறுக்குவோம். நமக்கு என்ன தேவையோ, நமக்கு ஹாப்பியாக இருக்குதா, மஜாவாக இருக்குதா பண்ணுவோம். நம்ம லைக்ஸ் பண்ணுவோம், நம்ம வந்து ஒரு ட்ரால் பண்ணுவோம், ஹாட்டின்னு விடுவோம். மற்றவங்க எதிரில் இருக்கிறவங்க எப்படி போனால் நமக்கு என்ன. இப்போ விஜய் அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? குறிப்பாக இப்போ நான் முன்பு சொன்னது போல் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு வெளிப்படையாக சொன்னார். ஏன்னா யாருமே வரல, டிடிவி தினகரன் வருவாருன்னு நினச்சாங்க, ஆனால் அவரும் அங்கே போயிட்டார். இன்னும் மிச்சம் இருக்கிறது தேமுதிகவும் ஓபிஎஸும் மட்டும்தான். ஆனால் இப்போ தேர்தலை எதிர்கொள்ள எப்படி தயாராவாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அது எப்படி பார்க்குறீங்க? ஐயா ஜனகராஜ் ஒரு படத்தில் நடிச்சிருப்பார். எனக்கு 4 பங்களா 2 தோப்பு இருக்குது அப்படின்வார். ஐயா கவுண்டமணி தான் கூட நடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இது எப்படியாச்சும் இதை நம்ம இந்த 4 பங்களா 2 தோப்பு எடுக்கணும்னு சொல்லிட்டு கூடவே சுற்றுவோம். அப்புறம் கடைசியாக ஊர் பஞ்சாயத்தெல்லாம் கூப்பிட்டு பார்த்தா சொம்பு டம்ளர்லாம் எடுத்து வச்சுட்டு இதுதான் பங்களா இதுதான் தோப்புன்னுவார்.
என்னென்னா எங்கள் ஊரில் இதை தான் பங்களா தோப்புன்னுவாங்க. அந்த மாதிரி இவர் என்ன சொல்கிறன்னா, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, நம்மளை முதல்வராக ஏற்றுக்கொண்டு யார் வருகிறார்களோ அவர்களுக்கு கூட்டணி முக்கியத்துவம்லாம் சொன்னார். இது வந்து நல்ல ஆஃபர். இதை தான் வந்து ராஜ்யசபாக்கே அடி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு ராஜ்யசபா கொடுங்க அப்படின்னு. அப்போ அமைச்சர் பதவியே தரேன், கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் கண்ணை மூடின்னு வருவாங்க. அப்போ ஏன் வரமாட்டேன்றாங்கன்னா, அவங்களுக்கு தெரியும் இவருக்கு எவ்வளோ ஓட்டு வரும், ஆட்சியில் வரணுன்னா 120 எம்எல்ஏ வரணும், அது விஜயால் முடியுமா, சாத்தியமானா சாத்தியம் இல்லைன்றது தெரியும். சரி, அப்போ எதுக்கு செங்கோட்டையன் அவசரப்பட்டு போய் போனான்னா, செங்கோட்டையனுக்கு வேறு வழி கிடையாது. செங்கோட்டையன் எதனால் ஒரு கட்சியில் போய் சேரணும், அரசியல் பண்ணணும். அதிமுகவில் அவருக்கு சீட்டு இல்லை, கட்சியை விட்டு நீக்கியாச்சு. அவர் அந்த முடிவுக்கு தள்ளப்பட்டார். இவர்களுக்கு அப்படி கிடையாது. எங்கே வந்து ஒரு நல்ல ஒரு கூட்டணி கிடைக்குது, நல்ல சீட்டு கிடைக்குது, எங்கே வியாபாரம் தேர்தல் அந்த வியாபாரம் யுக்தி நல்லா பண்ண முடியுமோ அங்கே தான் பண்ணுவாங்க. நீங்கள் விஜய்கிட்ட போன உடனே அந்த பாட்டை போட்டு வைப்ஸ் பண்ணிக்கிட்டு சுற்றி எல்லாம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் யார்கிட்ட பேசுறது, என்ன பேசுறது, எங்களோட தேவைகளை விஜய் பூர்த்தி செய்வாரா, சரி இவர் அடிக்கடி சந்திக்க முடியுமா, அப்படிலாம் சிக்கல் இருக்குல்ல. அப்புறம் திடீர்னு இப்போ தனி விமானம் எடுத்துன்னு போயிடுவார் இவர் பாட்டுன்னு. அப்போ யார்கிட்ட போய் பேசுறது? அப்போது அரசியல் கட்சிகள் ஃபஸ்ட்டு அப்போ விஜயை வந்து ஏற்றுக்கல, நம்பலை. மக்கள் ஏற்றுக்கிறாங்க, மக்கள் நிராகரிக்கிறாங்க, அது தேர்தல் முடிவில் தான் தெரியும். ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறிய கட்சிகள், பெரிய கட்சிகள் விஜயை வந்து ஒரு பொருளாகவே மதிக்கலை. விஜயை வந்து காங்கிரஸ் கட்சி நல்லா அப்படியே ஆசை வார்த்தை கூட்டி ஜனநாயகர் அது இது சொல்லிவிட்டு திமுக கூட தான் அப்படின்றத உறுதிப்படுத்திட்டாங்க. ஐயா டிடிவி தினகரன் என்ன சொன்னார், விஜய் வந்து கண்டிப்பாக நல்லா வருவார் அப்படின்னப்பல. சரிப்பா, அவர் நல்லா வருவார்னா நீங்கள் கூட தானே போய் சேர்ந்துருக்கணும், அவரை விட்டுட்டு ஏன் ஓடி வந்தீங்கன்னா பதில் இல்லை. அப்புறம் இப்போ ஓபிஎஸ் அவர்களையும் டிஎம்டிகே நீங்கள் சொன்னீங்க. ஓபிஎஸ் அவர்களோட நிலைமை வந்து கொஞ்சம் உண்மையிலே பரிதாபம் தான். அவர் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து இடமே இல்லை இங்கே. அப்போ அவருக்கு என்ன ஆப்ஷன்னா, ஒன்று கட்சி தொடங்கி டிடிவி தினகரன் மாதிரி அவரும் கட்சி தொடங்கி வேணால் பாஷாபாய் டெல்லியில் போய் பார்த்து கூட்டணியில் சேர்ந்துக்கலாம். இல்லைன்னா அவர் வந்து குக்கரில் போய் நின்றுக்கலாம். சரிங்க, எனக்கு ஒரு 5 சீட்டு கொடுங்க, நம்மளாம் ஒரு தாய் பிள்ளைகள் தானே, அம்மா வழி வந்தவர்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு டிடிவி தினகரன்கிட்ட பேசி அவர் இணைஞ்சிக்கலாம். இல்லை சரி ஆனது தான் ஆகிப்போச்சு, முழுசாக நஞ்சாச்சு, முக்காடு எதுக்கு, நான் பாஜகவிலே சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு கூட பிஜேபியில் சேரலாம். அவருக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, டிஎம்கேலையும் போய் சேரலாம். ஏன்னா அவர் எல்லாரும் கூடமே ஃப்ரெண்ட்ஸு, இங்கேயும் ஃப்ரெண்டு அங்கேயும் ஃப்ரெண்டு. கவர்னர் ரவி கூட அவருக்கு ஃப்ரெண்டு. அதாவது கவர்னரை வந்து யாருக்குமே பிடிக்கிறது இல்லை தமிழ்நாட்டில். ஆல்ரெடி இருக்கிற பஞ்சாயத்து பத்திரம்னு சொல்லிட்டு இவர் ஒரு கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டு இப்படி வேகமாக வர்றது, இப்படி வேகமாக போகிறது, 6 வண்டியோட போகிறது, நான் படிக்க மாட்டேன், நான் பேச மாட்டேன், நான் அதை தான் சொல்கிறேன், அவரை கூப்பிடாதீங்கன்றேன். இக்னோர் பண்ணி கடந்து இவர் வந்து இப்போ கவர்னர் ஆளுநர் அறிவுரை பற்றி என்ன ஆக போகுது, அதை யோசிக்கிறாங்களா மரபை மாற்றணும்னு சொல்லி. ஐயோ மரபு மாண்புலாம் அது கேட்டார் போகிற நடப்பவர்களுக்கு தான். இவர் மரபை மீறுறவர். தமிழ் தாய்க்கும் நாட்டு பண்ணுக்கும் நீ சண்டையை மூட்டி விட்றேன்னா நீ எல்லாம் ஒரு கவர்னரா? என்ன புரிதல் அது? நாங்கன்னா பாட மாட்டோன்னு சொன்னோமா தேசிய கீதம், ஜனகணமான எங்கள் வாயிலேருந்து வராதா, இல்லை வந்தே மாதரம் வராதா, வந்தே மாதரம் பேச மாட்டோமா? முதல்ல பாடுங்க அப்படிங்கிற ஃபஸ்ட்டு அம்மான்னு தான் கூப்பிட முடியும். அப்பான்னு எந்த குழந்தையும் கூப்பிடுறது இல்லையா? ஃபஸ்ட்டு தாய்மொழி, ஃபஸ்ட்டு தாய்மொழி இதுதான் வருது. அப்புறம் தாய்ப்பாசம், தாய்ப்பால், இதுதானே கலாச்சாரம். எல்லா மொழியிலையும் இதுதானே இருக்குது. அப்புறம் எத்தோன்னு தேசிய கீதத்தை புதுசாக பாடுனா சரி. இப்போ நீங்கள் பீகார்லேருந்து வந்தீங்க, உங்களுக்கு பீகாரி பாட்டு பிடிக்குது, அதனால் போஜ்பூரி போட்டு பாட்டு டான்ஸ் ஆடலாமா? யாருக்கு வந்து சொல்கிறது? தமிழக சட்டமன்றத்தில் நீங்கள் யார் சார்? 3 வருஷம் உங்களுக்கு நியாயப்படி டைமு. இந்த ஊரை நல்லா அமைதியாக இருக்கிறதுனால உட்காந்துன்னு ஜாலியாக இருக்கிறீங்க. நீங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனை இல்லை, சட்ட ஒழுங்கை பற்றி உங்களுக்கு தேவை கிடையாது. ராஜ்பவனில் நல்லா மயிலாட மான் ஓட, கரண்ட்டே போகாமல், கரண்ட்டு பில் கட்டாமல், தண்ணி வரி சொத்து வரி உங்களுக்கு கிடையாது. அழகாக அப்படியே அரசு பங்களாவில் ஜாலியாக இருந்துன்னு ஜாலியாக எக்ஸலன்சி போகிறாரு. கான்வாய் அதுவும் முதல்வர் வந்து கருத்து ரீதியாக தான் எதிர்க்கிறாரு. நானும் ஜாடமாடியாக சொல்லி பார்த்துட்டேன், அவருக்கு டிராஃபிக் ஜாம்னா என்னன்னு கொஞ்சம் காட்டுங்க சென்னையிலன்னு. பூரா செக்யூரிட்டி போட்டு காவல்துறை பைக்கில் ஹெல்மெட் போடலாம் பாஞ்சு பிடிக்குது. ஆனால் கவர்னர் ஓட்டி வேகமாக போகிறார். அவர் தான் கோச்சின்னு போகிறாருல. நான் என்ன கேட்குறேன்னா, சட்டமன்றத்தில் வந்து கவர்னர் கோச்சின்னு போகிறாருல, அவர் எதுக்கு உடனே வீட்டுக்கு போகணும்? அவ்வளோ சீக்கிரம் போய் என்ன பண்ண போகிறாரு அவர் ராஜ்பவனில்? கொஞ்சம் பீச் ரோடு வழியாக சார் பள்ளம் நோண்டி இருக்குது கார்பரேஷன், கொஞ்சம் இப்படிக்காக போங்க சார். அப்புறம் பீச் ரோடு பண்ணோம் சார், இந்த கோர்ட்டு சொல்லிச்சு மீனவர்கள் வந்து இந்த டுமிங் குப்பம் சீனிவாசபுரம்லாம் போராட்டம் சார், கொஞ்சம் இப்படிக்கா அந்த குறுக்கு சந்தை இருக்குது பாருங்கள், அது உள்ளே போங்க சார். அங்கே போனோன்னா சாந்தம் சர்ச்சு வரும் சார், திடீர்னு மாஸ் சொல்லிட்டாங்க,
ஏதோ ஃபாதர் வந்து ஒரு வெளியூர் வந்து வந்துக்கிறாராம், அதனால் காலையில் மாஸ் போகுது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கச்சேரி ரோடு வழியாக போனீங்கன்னா விவேகானந்தர் இருக்கும், உங்களுக்கு பிடிச்சது அப்படியா போய் போங்க சார் அப்படின்னு. அப்புறம் அங்கே போனோன்னா சார் மந்தவெளியில் வந்து அடிக்கடி பள்ளம் நோண்டி பம்பிங் ஸ்டேஷனில் அந்த மண் கேவின் ஆகிடுது, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அடையாறு கேட்டுக்காக போய் அப்படி ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா போயஸ் கார்டன் வழியாக போயிடலாம் அப்படின்னு 2 நாள். நான் சொன்னது பூரா சத்தியம். சாதாரண மக்கள் போனால் நான் எங்களை இப்படி தான் காவல்துறை நடத்துது. நான் எப்பா எனக்கு எதிரில் இருக்குதப்பா ரோடு, நான் ஸ்ட்ரைட்டாக போகிறேன்னா எதிரில் தெரியும், ஆனால் அப்படி போகக்கூடாது. டேக் லெஃப்ட், டேக் ரைட், டேக் ஏ யூ டர்ன், அதுக்கப்புறம் ஒரு பிரிட்ஜு இருக்கும், அந்த பிரிட்ஜில் ஏறணும்னு பார்த்தா அந்த பிரிட்ஜு 1 வே. அப்போ எதுக்குடாப்பா 2 சைடும் போகிற மாதிரி பிரிட்ஜு கட்டினீங்க அப்படின்னா அது தெரியாது. நேற்று நைட்டு வரலாம் அப்படி தானே இருந்ததுன்னா காலையில் சிட்டி போலீஸ் வந்து இப்படி வச்சுருக்கோம் பேரிகேடு. இதை ஒரு நாள் கவர்னருக்கு நீங்கள் பண்ணி காட்டினீங்கன்னா நம்ம இந்த ஊரில் பழைக்க முடியாது போலதுப்பா. இங்கேருந்து அங்கே போனாலுமே 2 மணி நேரம் ஆகுது கான்வாயிலே. கான்வாய் இல்லாமல் பஸ்ஸில் போனாலுமே இலவசமாக போயிருந்தாலுமே ஃப்ரீயாக போயிருக்கலாம் போலதுன்னு கூட நினைக்கலாம். அவருக்கு அந்த எண்ணத்தையும் நம்ம கொடுக்கலையே. அப்போ அவருக்கு எப்படி தமிழகத்தோட பிரச்சனைகள் புரியும்? தமிழகத்தோட பிரச்சனை புரியாத காரணத்தினாலும் தனக்கு எந்தவித சிக்கல் இல்லாத காரணத்தினால் அவர் என்ன பண்ணுறாரு, அப்புறம் ஒரு திருக்குறள் சொல்லுவார். அப்போ திருக்குறள் சொல்கிற நீங்கள் தர்பார் ஹாலை பேர் மாற்றம் பண்ணி நீங்கள் வந்து தமிழில் வைக்கிற ஆள் சட்டமன்றத்தில் வரும்போது தமிழ்த்தாயை எதிர்த்து பேசுகிறீங்கன்னா அப்போ இது சிண்டு முடிக்கிற வேலை தானே. இப்போ படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில், இது அரசியல் இல்லையா? அப்பட்டமாக இல்லையா இது? அப்போ திருவள்ளுவர் பிடிக்குது, திருக்குறள் இனிக்குது, தமிழ்த்தாய் வாழ்த்து கசக்குதா? இது என்ன அல்பத்தனமான அரசியல் இது? ஃபைல் வந்தால் கைத்து போட்டு அனுப்புறது தானே உங்களுக்கு பச்சைங்க குத்துக்கிறாங்க. வைஸ் சான்சலர்லாம் போட மாட்டேன், துணைவேந்தரே போட மாட்டேன். 50 விழுக்காடுக்கு மேலே வந்து கல்லூரிகளில் பேராசிரியர்கள் காலி இடம் நிரப்பாமல் இருக்குது. உங்களுக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை சொல்கிறீங்கல்ல, நீங்கள் தானே சான்சலர், நீங்கள் தானே வேந்தர், இப்படி இருக்க உயர்கல்வித்துறை உங்களுக்கு கூச்சமாக இல்லை? உங்களோட வேலையை செய்யலைன்னு அந்த குற்ற உணர்வு இல்லை உங்களுக்கு? வேந்தர் சொல்லிக்கிறீங்களா எல்லாத்துலேயும், நான் தான் முடிவு எடுப்பேன், நான் தான் முடிப்பேன். காலி பண்ண எடுவேன். எனக்கும் திமுகவுக்கும் சண்டை, அது வேறு ரைட்டு. கவர்னருக்கும் முதலமைச்சருக்கும் முரண். இவங்க அந்த மாணவர்கள்லாம் என்ன பாவம் பண்ணாங்க? பொதுமக்கள் எதுக்கு சஃபர் ஆகணும்? வந்துட்டு எதிர்த்து 20 நிமிஷத்தில் போகிற உங்களுக்கு எதுக்கு கான்வாய்? எதுக்கு வரீங்க? அப்போது 15 நிமிஷம் மக்கள் டைமை வேஸ்ட் பண்ண போகிறேன், சட்டமன்றத்தோட நேரத்தை வேஸ்ட் பண்ண போகிறீங்க. அப்பாவும் அவ்வளோ மாண்பாக நடந்துக்கிறாரு, வணக்கம் வைக்கிறாரு. ஆனால் அதில் நம்மளாலும் ஒரு சேட்டை ஒன்று பண்ணி விட்டார் ஐயா. கலைஞரோட புஸ்தகத்தை திரும்பி குத்தாரு பாருங்க, சபாநாயகர். அதனால் ஓகே, அது வந்து ஓகே, அவர் ஒரு முன்னாள் முதலமைச்சர், அவரை பத்திர புஸ்தகம் கொடுத்தது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் அவர் அந்த புஸ்தகத்தை படிக்க போகிறதில்ல, படித்தா அவருக்கு ஒரு சில உண்மைகள் தெரியும், அது எனக்கு வேண்டாம் அப்படின்றதுல அவரும் தெளிவாக இருப்பார். அதனால் இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, சம்மந்தமே இல்லாத அரசியல் இவங்க பண்ணுறதெல்லாம் இல்லை. இப்போ குறிப்பாக நம்ம ஏற்கனவே விஜய் குறித்து பேசும்பொழுது தேர்தலுக்கு இன்னும் 40 கடைசியில் கவர்னரை ஞாபகம் வச்சு விஜயை மறந்துட்டு பாருங்க. கவர்னர் கூட அரசியல் பண்ணுறாரு இந்த ஊரில். அவருக்கு ஓட்டும் கிடையாது, கட்சியும் கிடையாது, சின்னமும் கிடையாது. அவர் வெளியில் வராரு, அவர் கம்பு சுற்றுறாரு. விஜய் சார் வீட்லேயே உட்காந்து சரி பிகிலாச்சு எத்து 4 பேர் எதிரில் ஊதுங்க பிகிலுன்னா அதையும் பண்ணுறது இல்லை. அது அந்த நல்ல வேலை கவர்னருக்கு சின்னம் இல்லை, இல்லைனா கவர்னர் பண்ணுற அரசியலுக்கு கவர்னர் கூட ஓட்டு வாங்குவார். அதில் தான் அவர் கேள்வி. அதாவது வழக்கமாக நம்ம பேசும்பொழுது இன்னும் 40 நாட்கள் இருக்குது, கடந்த முறை பேசும்பொழுது 8 வாரம் தான் இருக்குது இந்த தேர்தலுக்கு, விஜய் ஒன்றுமே பண்ணலன்னு சொன்னோம். 1 வாரம் முடிஞ்சிருச்சு. இந்த ஜனநாயகன் படம் இப்போ 27ஆம் தேதி தீர்ப்பு வருது, அவர் வெளியே வராமல் இருக்க. ஒருவேளை ஜனநாயகன் படம் வெளியே வந்தால் தான் வெளியே வருவாங்கிற முடிவில் இருக்கிறாரா? அந்த தேர்தலை எதிர்கொள்ள என்ன மாதிரியான திட்டங்கள் வைத்திருக்கிறாரு? ஏன்னா பிப்ரவரி ஸ்டார்ட் ஆக போகுது. இவர் என்ன இராணுவ ஆப்ரேஷன் எதனா பண்ண போகிறாரா? இராணுவத்தில் பார்த்திங்கன்னா பங்கருக்குள்ளே உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க, படத்துலலாம் கூட காட்டுவாங்க. டார்கெட் இன்னும் வெளியில் வரல, டார்கெட் வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் ஆல்ஃபா பொசிஷன் எடுக்கணும், சீட்டா க்ளோஸாக மானிட்டர் பண்ணுங்கள், ஸ்னைப்பர் வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம இருக்கிறதே தெரியக்கூடாது, உல்ஃப் அட்டாக் அது மாதிரி எதனா ஒரு அட்டாக் வச்சுருப்பாங்க, உல்ஃப் அட்டாக், அனிபேஜர் அட்டாக், ஈகிள் அட்டாக், ஏர் சப்போர்ட், ஏர் ஸ்ட்ரைக், ஏதோ ஒன்று இருப்பாங்க. இல்லை ஆப்ரேஷன் சிந்தூர், இது மாதிரி எதனா பண்ணுறாரா இவர்? நீங்கள் என்ன நீங்கள் அதாவது ஜனநாயகன் வந்து ஏதோ ஒரு டார்கெட் மாதிரி, டார்கெட் வெளியில் வந்தோன்னே இவர் வந்து டிராகன் மாதிரி அட்டாக் பண்ணுவார் படம் சாமி. அது வெளியில் வந்து நம்ம ஏதாவது பேசினா படத்துக்கு சிக்கலாகக்கூடாதுன்னு நினைக்கிறாரோ நம்ம. நீங்கள் தான் பெரிய வீரராச்சே, பஸ் மேலெல்லாம் ஏறி நின்று பேசுவீங்க, செல்ஃபி எடுப்பீங்க, செல்ஃபி புள்ள பாட்டு போடுவீங்க, பேசுங்க. அப்போ படத்துக்கு பேச மாட்டீங்க, சொந்த படத்துக்கே. சரி, இப்போ நாளைக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் பேசுகிறீங்க, பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி பேசுகிறீங்க, பரந்தூர் விமான நிலையம் ஏர்போர்ட் எடுக்கிற அதானி கோச்சிக்கிறாரு, இல்லை அம்பானி கோச்சிக்கிறாரு. அவர் போய்ட்டு ஜி கிட்டே போய் ஜி இது மாதிரி அங்கே ஒருத்தர் இருக்கிறாப்புல, ஆனால் விசில் வச்சுன்னு போராட்டம்லாம் பண்ணுறாப்புல, விசிலை பிடிச்சி உள்ள வைங்க அப்படின்னா அப்போ நீங்கள் பேச மாட்டிங்களா? போராட்டம் பண்ண மாட்டிங்களா? படத்துக்கே இப்படி இன்னும் கைது
சொத்து முடக்கம், வங்கி முடக்கம் எல்லாம் பண்ணிக்கிறாங்க அரசியல்வாதிக்கு. இதெல்லாம் பண்ணால் அரசியலை விட்டு ஓடி போயிடுவீங்களா? அப்போ உங்களோட நெஞ்சு தைரியம் எங்கே? எங்கள் தலைவர் யாருக்குமே பயப்பட மாட்டார், அந்த துணிவை கொண்டு வரணும்னு ஆதவ அர்ஜுனா சொல்கிறாரு. இது ஆல்ரெடி முன்னாடி இருந்த அண்ணன் திருமாவளவனுக்கும் அவர் சொல்லிக்கிறாரு. நாளைக்கு வேறு கட்சிக்கு போனால் அங்கேயும் சொல்லுவார். இதெல்லாம் சும்மா தலைவரை குசிப்படுத்துறதுக்கு சொல்கிறது. உண்மையிலே உங்கள் தலைவர் பயப்படாத மாதிரி தான் இருக்கிறாரா? ஸ்டாலின் அங்கிள் சொல்லுறது இல்லை, ஏன் மோடி அங்கிள் கூப்பிட்டா என்ன பிரச்சனை? வார்த்தை கம்மி. ஸ்டாலின் ஆச்சு STALIN, புரியுதுங்களா? மோடி வந்து MODI தான், 4 வார்த்தை தான். அங்கிள் சேம் சொல்ல வேண்டியதானே? இன்றைக்கு பாஜக விஜய் தான் முடக்குது. திமுக கூட இப்போ சொல்கிறாங்க பராசக்தி படம் இன்பநிதி தயாரிக்கிறாரு, ஈஸியாக வெளியே வந்துடுச்சு. ஆனால் எங்கள் தலைவருடைய படம் வெளியே வரலை. அப்போ பாருங்கள் தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான அரசியல் நடக்குது. பாஜகவும் திமுகவும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு நீங்கள் இது பண்ணுறாங்கன்னு சொல்லி வெளிப்படையாக சொல்கிறாங்கல்ல தாவேக்காரங்க. பாஜகவும் திமுகவும் சேர்ந்து பரந்தூர் விமான நிலையத்தில் ஆர்வம் காட்டுறாங்கன்னா எனக்கு புரியுது. 8 வழி சாலையை 10 வழி சாலையாக போடணும் அப்படின்னா எனக்கு அது புரியுது. மற்றபடி சேர்ந்து அரசியல்லாம் பண்ணல, அவங்க வியாபாரம் பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா கான்ட்ராக்டர் காமன் எல்லா அரசியல் கட்சிக்கும். வெளிப்படையாக சொல்கிறாங்க பராசக்தி படம் வந்துருச்சு. சரி, நான் என்ன சொல்கிறேன், அதே விஜய் சார் சொல்ல மாட்டாரா? ஆள் வச்சு தான் சொல்லுவாரா? எதுவுமே அவர் திருவாயால் சார் சொல்ல மாட்டார். ஒன்று அவர் சொல்லணும், இவர் சொல்லணும், இல்லை அவர் சொல்லணும், இல்லை கட்சிக்காரங்க சொல்லணும், கீழே இருக்கவங்க சாமானியர்லாம் பேசணும். அதுங்க அது என்ன பிரச்சனைனா, இவர் பேசாததுனால நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாத காரணம் திமுகன்னு தப்பான்னு நினைக்கிறாங்க. திமுகவுக்கு இருக்கிற பிரச்சனை அவங்களுக்கே நிறைய பிரச்சனை இருக்குது. அவங்க தேர்தல் வேலையில் அந்த விஷயத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எதுக்கு இப்போ இவர் படத்தை நிப்பட்டி அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? என்ன கிடைக்க போகுது? அது பிரச்சனையாச்சு. இதுக்கு பின்னாடி திமுக தான் இருக்குதுன்னு ஒரு விஷயம் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா அது தேவையில்லாத தலைவலி தானே. அப்படி பைத்தியக்காரத்தனமாலாமா தப்பு பண்ணுற கட்சி திமுக. எதை எங்கே பண்ணணும், எப்படி பண்ணணுன்றது தெரியும். இவருக்கு தான் தெரியாமல் தேவையில்லாமல் வடசென்னையில் திருவள்ளூர் வடசென்னையில் போட வேண்டிய கூட்டத்தை போய் நான் முந்தி போடுறேன், எல்லாத்துக்கும் முன்னோடியாக திகழ்கிறேன்னு சொல்லிட்டு பஸ்ஸை எடுத்துன்னு போய் தேவையில்லாமல் கூட்டத்தில் விட்டு சிக்கலாக்கி தானும் கெட்டு தன் கட்சியையும் கஷ்டப்படுத்தி இப்போ வீட்லேயே உக்காந்துன்னு இருக்கிறாரு. இந்த எலி ஜோசியெல்லாம் சொல்லும்போது பார்த்திங்கன்னா, இந்த எலி வந்து உள்ளேயே இருக்கும், வெளியிலேயே வராது. எவ்வளோ பேர் வந்து பார்த்தாலும் சரி, அந்த இதயத்தை காட்டும் போது தான் எலி வரும். அனைவரும் அது மாதிரி ஒரு தேர்தல் நேரத்தில் ஒண்டி தான் வெளியில் வருவார் போல். ஆனால் ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்கல்ல. 2ஆம் இடம் 3ஆம் இடம்லாம் கிடையாது, முதல் இடம் தான் எங்களுடைய இலக்கு. திமுகவுடைய மாவட்ட செயலாளர்களுடைய அவங்க வீட்டு குழந்தைகளே விஜய்க்கு ஆதரவாக தான் ஓட்டு போட போகிறாங்க அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல, அப்போ இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிப்போச்சு. ஏன்னா திமுக மாவட்ட செயலாளர் பதவி என்னன்னு தெரியாமல் பேசுகிறாங்க. மந்திரி ஆகணுமா மாவட்ட செயலாளர் ஆகணுமா? திமுக கட்சி பொறுத்தவரை மாவட்ட செயலாளர் தான் கேட்பாங்க. அதிமுகலாம் மந்திரி கேட்பாங்க. ஆனால் மாவட்ட செயலாளர் அது என்னென்ன மந்திரி தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதுவே ஒரு கட்சியினுடைய இது அமைப்பு ஒரு மாதிரி. அப்போ திமுக மாவட்ட செயலாளருங்க எப்படி இருப்பாங்க, அவங்களோட நிலைப்பாடு என்னன்னு தெரியாமல் குடும்பத்திலேயே வந்து இந்த மாதிரி ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறாங்கன்னா, அப்போ இவங்களை என்ன பண்ணுறது தெரியல. நினப்பு தான் பழப்ப கெடுக்குதுன்னு வாங்க. கலை அரசியல் போய் பண்ணணுங்க. நான் விஜய் வந்து அரசியல் விட்டு ஓடி போயிடுவார், அவர் வந்து ரொம்ப மோசமாக தோற்று போயிடுவார், நான் அப்படிலாம் சொல்ல. அவரோட முதல்வர் கனவு என்பது 2026 தகர்க்கப்படும். தேர்தல் நாள் அன்று விஜய் ஒரு கனவு காண்றார் இல்லையா, நான் தான் முதலமைச்சர், நான் அப்படியே வந்து உக்காந்துருவேன், லெஃப்ட் கையில் வந்து எடப்பாடி பழனிசாமியையும் ரைட்டு சைடில் வந்து ஸ்டாலினையும் தள்ளி விட்டுட்டு நான் எப்படி உட்காரன்னு பாருன்னு அவங்க தொண்டர்கள்கிட்ட ஒரு விஷயத்தை கட்டமைச்சிக்கிட்டு இருக்கார்ல, நம்ப வச்சுக்கிட்டு இருக்கார்ல, அந்த நம்பிக்கை, அந்த கட்டுக்கதை, அது வந்து என்ன சொல்கிறது, அது வந்து பொய்யான நம்பிக்கையை விதைக்கும். இப்படி தான் எம்ஜிஆர் வரும்போது சொன்னீங்க. ஏங்க எம்ஜிஆரோட உழைப்புக்கும் வேர்வைக்கும் வசீகரத்துக்கும் வள்ளல் குணத்துக்கு முன்னாடி இவர் 0.25% வரமாட்டார். தனியாக கட்சி ஆரம்பிக்கும் பொழுது எம்ஜிஆர் எப்படி தான் சொன்னீங்க. சரி, அதே போல அவர் முறியடிச்சு எம்ஜிஆர் என்ன வீட்லயே தருவாய் வரைக்கும் முதலமைச்சர் புத்தனாப்பிலேயே இருந்தாரா எம்ஜிஆர்? யாரையும் போய் பார்க்கலையா? இல்லை ராமாபுரம் தோட்டம் வந்து எப்பயுமே மூடி பவுன்சருக்கு பாதுகாத்து இருந்தாங்களா? பவுன்சருங்க இருந்தாலும் கட்சிக்காரங்களுக்கு தான் அங்கே முக்கியத்துவம். யார் வேணால் போய் எம்ஜிஆர் வீட்டில் ராமாபுரத்தில் சாப்பிட்லாம், இவர் வீட்டில் போய் யாருன்னா சாப்பிட முடியுமா? சொத்தில் ஒரு சிலதை காது கேட்காதவங்க பேச முடியாதவங்க எழுதி வச்சுட்டு போனார். இவர் என்ன எழுதி வச்சுக்கிறார் இது வரலாம்? அதாவது இவரை காட்டி அந்த ஓட்டு எடுத்துக்கணும், அவரை காட்டி அந்த ஓட்டு எடுத்துக்கணும், அண்ணாவை பேசி தமிழ் ஓட்டு எடுக்கணும், அம்மையார் ஜெயலலிதாவை எதனா நினைவுக்கு வந்து அந்த ஓட்டு எடுக்க பார்க்கறது, பெரியாரை சொல்லி பெரியார் பகுத்தறிவுக்கு பின்னாடி போகிறவங்க சுயமரியாதை பேசுகிறவங்க அவங்க ஓட்டு எடுக்க பார்க்குறது. அப்போ சொந்தமாக உழைக்கிற எண்ணமே கிடையாது.
கொள்கை தலைவர் சும்மா காமராஜரை பற்றி பேசினீங்க. காமராஜரை பற்றி காங்கிரஸ் கட்சி விமர்சனம் பண்ணிச்சு, ஏசி போட்டு கொடுத்தோன்னாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் தப்பாக பேசினாருன்னாங்க. அங்கே வந்து நாடார் பேரவை ஒரு சிலர்லாம் போராட்டம் பண்ணுறாங்க, எங்கள் தாத்தாவை எப்படி இப்படி பேசினீங்கன்னு. இவர் என்ன பண்ணுகிறாரு, குளிச்சுன்னுக்கிறாரா சவர் போட்டுன்னு டான்ஸ் ஆடின்னு? குஷி படத்தில் ஒரு பாட்டு வருமே, தக்கச்சும் அந்த மாதிரி என்ன பண்ணிருக்கிறாரா? கொள்கை தலைவர் தானே காமராஜர். எத்தனை பேர் பேசுகிறாங்க, இவர் ஏன் பேச மாட்டுறாரு? அப்போது கொள்கை தலைவருக்கு பேச மாட்டீங்க, கட்சிக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனைனா காப்பாற்ற மாட்டீங்க, கரூரில் உடனே போய் மக்களை பார்க்க மாட்டீங்க, ஜனநாயகன் படத்துக்கு பேச மாட்டீங்க, சிபிஐ வழக்கு விசாரணையில் உங்களுக்கு அழுத்தம் இருக்கா இல்லையானா சொல்ல மாட்டீங்க, பத்திரிகையாளராக பார்க்க மாட்டீங்க, பிரச்சாரம் பண்ண மாட்டீங்க. என்ன தான் பண்ணுறீங்க நீங்கள்? இதுதான் அரசியல். இதுக்கு தெரிஞ்ச மாதிரி கால் 2 காலையும் மடக்கி இப்படி தியான நிலை அப்படியே அமைதியாக உட்காந்துக்கலாமே. மோடு மகாவீர் ஆக்டிவேட்டடுன்ற மாதிரி. ஓகே, அவர் துறவரம் போயிட்டார், பெரிய சாமி பாருங்கள். அசோகர் மாதிரி தான் அரசியல், அசோகர் போருக்கு போனப்போ நிறைய பேர் செத்துட்டாங்க. அதை பார்த்தோன்னா அசோகர் மனம் திருந்தி மாறி இனிமேல்ட்டு அமைதி தான் இருக்கணும், என்னால் ஒரு எறும்பு கூட சாகக்கூடாதுன்ற மாதிரி. அதேமாதிரி கரூர் சம்பத்துக்கு இவர் பிரச்சாரம் போனதுக்கப்புறம் முக்தி அடைந்த நிலையில் இவர் வந்து சாமியாக ஆகிட்டார். கரெக்டாக இருக்குல்ல ஸ்கிரிப்ட், அவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்குல்ல. புதிய கீதை படம் மாதிரி புதிய கீதை பார்ட் 2 அப்படின்னு கூட எடுக்கலாம். இதை அவர் வந்து ஒரு அரசியல்வாதியாக மாறலைங்க, ஒரு சினிமா பிரபலமாக தான் இருக்கிறார். இல்லை, ஏற்கனவே இந்த 23ஆம் தேதி அதாவது பிரதமர் வரும்பொழுது விஜய் போவாருன்னெலாம் ஒரு யுகம்லாம் சொன்னாங்க. ஆனால் விஜய் போகலை. ஆனால் தொடர்ச்சியாக யாருமே கூட்டணிக்கு போகாத நிலையில் தான் இருக்கிறாரு. துணிந்து தனித்து தேர்தலை சந்திப்பாரா? துணிந்து தனித்துலாம் இல்லை, இவர் கடையை திறந்து வச்சு ஆவோ ஆஜா டிஸ்கவுண்ட் தரேன், ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் தரேன், பொங்கல் டிஸ்கவுண்ட் தரேன், நியூ இயர் தரேன், கிறிஸ்மஸுக்கு கொடி தரேன், ரிப்பப்ளிக் டேக்கு கொடியை குத்தி விட்றேன். இதெல்லாம் என்னது? கூட்டணியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அமைச்சரவையில் பங்கு, உங்களுக்கு முக்கியத்துவம் எல்லாம் தரேன், உங்கள் விஜய் உங்களுடன் வருகிறேன் அப்படின்னு கூப்பிட்டு யாரும் வரல. ஒரு கட்சி வரல, சின்ன கட்சி ரப்பர் ஸ்டாம்பு கட்சி கூட போகல. யாருன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்களா? தனிநபர் போயிருப்பாங்க, அதுக்கு கதையாகாது. உடனே வந்து 4 பேர் கூட்டின்னு வந்து இதுதான் கட்சி அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நாளைக்கு ஒரு இப்போ செங்கோட்டையன் அவர்களுக்கே ஒரு மருவை வச்சு விட்டு இது வந்து எப்படி புரட்சி தலைவி பொன்மனச்செம்மல் அஇஅதிமுக அப்படி கூட பேரை வைக்கலாம்ல. தலைவர் பேரும் வந்துச்சு, தலைவி பேரும் வந்துச்சு, கரெக்டாகுது. புரட்சி தலைவி பொன்மனச்செல்வி அப்படி அது மாதிரி ஏதோ ஒன்று, இல்லை புரட்சி தலைவர் அப்புறம் இளைய தளபதி எல்லாத்தையும் சேர்ந்த மாதிரி ஒரு அஇஅதிமுகன்னு கூட சொல்லின்னு போகலாம். அதெல்லாம் அது கட்சியாகாது. ஒரு கூப்பிட்டு யாருமே யோசிச்சுருக்கணும்ல. என்னடா நம்ம எம்மாம்பேரிய ஸ்டாரு எவ்வளோ ஸ்க்ரீன் ஓடும், இப்படி வைப்ஸ் பண்ணுவாங்க, சினிமாலாம் நம்ம அப்படி, அரசியலில் நம்மளை யாருமே கூப்பிடக்கூட மாட்டேன்றாங்க. யோசிக்கணும்ல. அந்த கேள்வி நியாயம் தானே. ஏன் வரல? மதிமுகவில் பிரச்சனை இருக்குது. அவங்கள போன வாட்டியே வந்து மேட்ச் பாக்ஸை நிற்க சொன்னப்போ அப்படி அழுதார். யார்? நம்ம இவர் துரை வைகோ. சரி, ஏன் வரல? சரி, அங்கேருந்து பிரிஞ்சு ஒருத்தர் வெளில போனார்ல, மல்லை சத்யா. அட்லீஸ்ட் மல்லை சத்யாவை தூக்குவோம். சரி, இந்த காளியம்மா கதை என்னன்னு தான் தெரில, அந்தம்மா வருதுன்றா வரலன்ற இது சின்ன விஷயம். சரி, இன்னொன்று 2 தாவேக்கா இருக்கா தமிழ்நாட்டில். தமிழக வாயுரிமை கட்சி இருக்குல்ல, அண்ணா வேல்முருகன் இருக்கார்ல, டால் பிளாஸாலெல்லாம் விஜயை விட அதிகமாக அரசியல் பண்ணுவார். நீ வண்டி தாவேக்காவில் வரும்போது டால் வாங்கிப்பார், சுங்கவரி எக்ஸ்ட்ரா இன்னும் ஆகுது பாரு டாலுன்னு சொல்லிட்டு 2-3 வாட்டி கடை வச்சுக்கிறாரா. செங்கல்பட்டு டால்னா தாவேக்கானாவே வந்து ஒரு அலர்ஜி தான் வேல்முருகன் அவர்கள். அவரையாச்சும் கூப்பிட்டு அட்லீஸ்ட்டு ஐபிஎல்லில் மேட்ச் விடாமல் பூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சேப்பாக்கத்துக்கு போனாரா, போராட்ட குணத்துக்கு சொந்தக்காரர். அவர் கட்சியை கூப்பிட்டு. அப்புறம் இவங்க ஜான் பாண்டியன் இருக்கிறாங்க, அந்த சைடு அண்ணன் திருமா இருக்கிறாரு, கிருஷ்ணசாமி இருக்கிறாரு, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்குது. யாருன்னா ஒருத்தர் சரி நீங்கள் ஆசைப்பட்ட உங்களுக்கு மிகவும் பிடித்த நீங்கள் விரும்பும் அந்த காங்கிரஸ் கட்சி அட்லீஸ்ட் மொத்தமாக வர வேணாம், அதுலேருந்து யாருன்னா ஒருத்தர் பிச்சு இதோ புதிய பார்க்குறது புதிய ராஜீவ் காந்தி காங்கிரஸ் அப்படி ஏதோ ஒரு பேரை வச்சு அதுலேருந்து ஒரு 4 பேரை தூக்கி, அப்போ வியூவும் தெரியாது, யாருன்னா வந்து அரவணைக்க தெரியாது, யாருன்னா கூப்பிடணும்னு தெரியாது. சரி, இப்போ ராமதாஸ் ஐயா நெருக்கடியில் இருக்காரா இல்லையா? இவர் போய் பார்த்து ஐயா அன்புமணிக்கு பாடம் காட்டணும், நான் வந்து வட இந்தியாவில் வட தமிழ்நாட்டில் வலுவாக இருக்கிறேன், என்னை நம்பி நீங்கள் வாங்க, என்ன வேணும் எடுத்துக்கோங்க, 50 சீட்டாக எடுத்துக்கோங்க. துணை முதல்வர் நீங்கள் தான். துணை முதல்வர் இந்த வயசில் உங்களுக்கு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, அரசியலுக்கெல்லாம் நீங்கள் வரமாட்டீங்க, உங்கள் குடும்பத்துலேருந்து யாருமே வரமாட்டீங்க. ஆனால் அதை வந்து நான் மாற்றி தரேன். எனக்கு நீங்கள் துணை முதல்வராக இருந்து கௌரவ தலைவராக இருந்து நான் வந்து ஒரு போர் வீரன், எனக்கு நீங்கள் ஒரு பீஸ்மராக இருந்து பட்டாபிஷேகம் பண்ணி வைங்க, கூப்பிடலாம்ல. அப்புறம் நாட்டாமல் இருக்கார் சரத்குமார்,
அவரும் சமத்துவ மக்கள் கட்சியெலாம் நடத்தி என்னென்னமோ பண்ணார். என்னங்க நீங்கள் எம்மா பெரிய கட்சி நம்மலாம் நடிகர் ஒரே பரம்பரை, நம்மலாம் சாலிகிராமத்தில் அவ்வளோ பயிற்சி எடுத்துருக்குறோம், நம்ம போய் பிஜேபியில் சேரலாமா? நீங்கள் திருப்பி மறுபடியும் கொண்டு வாங்க அந்த சாமாக்காவை, நான் வந்து உங்களை வந்து ஒரு ஒரு உங்கள் சார்பாக 2 பேரும் அமைச்சராக்கி விட்றேன், நான் போங்கண்ணே. அப்புறம் அந்நியார் பிரேமலதா பார்த்து இப்படி வர வேண்டிய கட்சி தமிழகத்தோட அரசியலே மாற்ற வேண்டியது. அன்னி டோன்ட் வரி தம்பி, நாங்கிறேன் தம்பியை சிங்கக்குட்டி விஜய பிரபாகரை ஓபிஎஸ் என்னெல்லாம் பதவி வகித்தாரோ, ஃபினான்ஸ் துறை, வீடு கட்டுற துறை, அந்த அளவுக்கு நான் எப்படி அவர் ஒரு இதாகிறோம். ஏன்னா டெப்டி சிஎம் ஆல்ரெடி ராம்தாஸ்க்கு கொடுத்த சேனல் சொல்லிட்டாங்களே, என் குடும்பம் என்னுடைய மகளை நான் எங்கே கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் எனக்கு தெரியும்னு சொல்லி பிரேமலதா சொல்லிட்டாங்க. நல்ல குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் தேமுதிகவை. அப்புறம் தாவேக்கு என்ன கெட்ட குடும்பமா? அதாவதுங்க, இவரை யாருமே சீரியஸாக எடுத்துக்கல அரசியல்வாதிகள். அது அவருக்கு இன்னும் புரியல. சும்மா காட்டேன் இவராக போயிட்டு நான் திமுகவை எதுக்குறேன், நான் வந்து மோடியை எதுக்குறேன்னு சொல்லிட்டு இவராக கதை விட்டுட்டு இருந்தார். நேற்று மோடி வந்தப்போ ஒரு வார்த்தை தாவேக்கை பற்றி வரல. இன்னொரு உண்மை சொல்கிறேன், பிஜேபியோ இல்லை திமுகவோ இல்லை அதிமுகவோ இனிமேல்ட்டு விஜயை பற்றி மென்ஷனே பண்ண மாட்டாங்க, விஜயை பற்றி பேசவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, நான் சொன்ன இந்த கட்சிகள்லாம் வந்து சீரியஸ் பாலிடிக்ஸ் பண்ணுது. நாங்கள் வந்து சீரியஸாக அரசியல் பண்ணுகிறோம், நீங்கள் வந்து அப்படிக்கா ஓரமாக போய் விளையாடிப்பா. வேர்ல்டு கப் நடக்கும்போது ஐபிஎல்லுக்கு வேலை இல்லை. ஐபிஎல் விளையாடினியா, பிகில் ஊதினியா, டான்ஸர் சேர்ஸ் லீடர்ஸ்லாம் ஆடினாங்களா, இதுவும் கிரிக்கெட்டு தான். ஆனால் வேர்ல்டு கப் அப்படி இல்லைப்பா, அது சீரியஸாக கட்டபால் வச்சு பயங்கரமாக பவுன்ஸ்லாம் போடுவாங்க, மண்டெல்லாம் அடிப்படும். நீ இன்னும் கொஞ்ச நாள் பயிற்சி எடுத்துட்டு அப்புறமா நீ வரலாம். ஒருவேளை ஸ்காட்லாண்டா இல்லை பங்களாதேஷா முடிவாகல, எந்த முடிவாயிடுச்சா, ஸ்காட்லாண்ட் முடிவாயிடுச்சா, ஒருவேளை நாலு பின்ன அது மாதிரி ஒரு டீம் வரலன்னா அப்போ உங்களை சேர்த்துக்கிறோம், அப்போ டாஸ் போட்டு விளையாடிக்கலாம், இப்போ ப்ளீஸ் வெளியில் இருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவோம். இதான் இப்போ தான் இனிமேல் அதுதான் என்னுடைய கேள்வி. அதாவது யாருமே வரலை, விசில் சின்னம் வந்தாச்சு, ஆனால் இன்னும் 2 மாதங்கள் 1.5 மாதங்கள் தான் இருக்குது. பிரதமர் வந்துட்டு போயிட்டார். எப்போவுமே பிரதமர் வந்துட்டு போன உடனே தேர்தல் அறிவிப்பு வந்துடும்னு சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு போயிட்டார். இன்னும் இந்த வேலையும் பார்க்கல தாவேக்கா. ஆனால் சின்னம் மட்டும் கிடச்சிருச்சு. துணிந்து 234 தொகுதிகளும் தனித்து நிற்பாரா, இல்லைனா பின்வாங்குவாரா விஜய்? ஆன்லைன்லேயே பிரச்சாரம் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் நிற்போம். அதாவது எப்படின்னா, ஜூம் காலில் ஒரு 2000 பேர் கனெக்ட் ஆகணும். டிவிகே வாரியர்ஸ் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, லைக் பண்ணுங்கள், விசில் ஊதுங்க, வீடு வீடாக போய் ஊதுங்க, திமுக தீய சக்தி விசிலை ஊதி காட்டுங்க, ஒவ்வொருத்தரையும் நிற்கிறது உங்கள் விஜய் நான் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு 3 செகண்ட் பேசிட்டு போயிடுவார், 3 நிமிஷம் பேசிட்டு போயிடுவார். இது மாதிரி அதனால் எலெக்ஷன் கமிஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்ததுன்னா அவர் நிற்பார். நீங்கள் நினைக்கிறது வந்து இந்த வெயிலில் ஓப்பன் ஜீப்பில் இப்படி கும்பிட்டுக்குன்னு மக்கள்கிட்டலாம் போய் ஓட்டு கேட்க சொல்லி நீங்கள் என்னை கேட்குறீங்க. உங்களுக்கு அதெல்லாம் ஹலோ எம்மாம் பெரிய லீடரு, அதெல்லாம் அப்படிலாம் போய் கேட்க முடியாது. என்னை பார்க்குறது எவ்வளோ பேர் வராங்க, நான் கடவுளாக பார்க்குறாங்க, தெய்வமாக பார்க்குறாங்க, நான் போய் தெருவாக போய் ஓட்டு கேட்பேனா? ஸ்டாலின் போகிறாருன்னா அவருக்கு பாவம், எடப்பாடி போகிறாருன்னா அவருக்கு வேறு வழி இல்லை, எதிர்கட்சி, அதனால் போகிறாரு. உதயநிதி ஸ்டாலின் போகிறாருன்னா அவர் அரசியல் ஆசைகள் இருக்குது, அதனால் அவர் போகிறார். நான் எதுக்கு போனோம்? என்னை வந்து நான் எப்படி நீங்கள் இப்படியெல்லாம் கேட்கவே கூடாது. நான் விஜயாக இருந்து விஜய் என்னோட்டத்தில் பேசுகிறேன், நீங்கள் இப்படிலாம் பேசவே கூடாது. நான் எப்படி என்ன பண்ணோம், மொத்தம் ஒரு தொகுதி எவ்வளோ 299 பூத்தா, 299 பூத்தும் வந்து பனையூரோட மேற்பார்வையில் இருக்கணும். பூத்தை எடுத்துன்னு வந்து அங்கேயே வச்சிட்டிங்கன்னா ஜனங்க நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே அவங்களே பூத்துக்கு வந்து ஓட்டை போட்டுட்டு நன்றி சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்படியெல்லாம் நீங்களாம் மக்கள், அப்புறம் என்னோடய ரசிகர்கள், தேர்தல் ஆணையெல்லாம் நீங்களாம் இப்படி முடிவு பண்ணி நீங்கள் என்ன முதல்வர் ஆக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு ஆட்சேபம் இல்லை. ஓகே, ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு இல்லை அவங்க தொண்டர்கள் பிரிய பெற மாதிரி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் வேறு என்னப்பா பதவி இருக்குது அப்படி கேட்டுக்கிட்டு சார் நான்லாம் வந்து ஒய்ச்செல்லாம் இல்லை அப்படின்லாம் கிடையாது. நீங்களாம் அண்ணன் அப்படியே அழுக்கு அப்படியே தூக்கின்னு போய் மேலே உட்கார வச்சிங்கன்னா ஓகே, இவ்வளோ தானே, ரொம்ப சிம்பிளாக இருக்குது முதலமைச்சர் பதவி. அது மாதிரி எதனா ரோல் இருந்தால் கொடுங்க. நீங்கள் எதிர்பார்க்குற ரோல்லாம் நான் பண்ண மாட்டேன். அப்புறமா வந்து என்ன பண்ணுவீங்க, அந்த முனைக்கு வாங்குவீங்க, அப்புறம் அங்கே ஒரு மசூதி இருக்குது, அங்கே போய் மஜித் இருக்குது பக்கத்தில், அது மர்க்கஸ் நேரத்தில் வந்து அங்கே போய் நமாஸ் பண்ண சொல்லுவீங்க, குல்லா போட சொல்லுவீங்க, அஸ்லாம் பண்ண சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இங்கே போயிட்டு அங்கே வந்து பக்கத்தில் முருகன் கோயில் இருக்குது, அங்கே போகலாம் தப்புன்னுவீங்க. அப்புறம் அங்கே போனால் கூட்டம் இருக்கும், கூட்டத்தில் இருக்கிறவங்களாம் வணக்கம், ஒருத்தன் வீரவேல் வெற்றிவேல் இருந்து வேலை குத்துற மாதிரி வருவாப்பில். அதுக்கப்புறம் அவர் பண்ணால் அப்புறம் அவர் பஞ்சாமிரதம் கொடுப்பான், எனக்கு அது பிடிக்காது, நான் சாப்பிட்லன்னா அதை வந்து குறை சொல்வீங்க. சரி, இதை முடிச்சுட்டு திருப்பி பார்த்தா அங்கே போனால் சர்ச்சு, நிறைய சர்ச்சு இருக்குது, எனக்கு பிடிச்ச சர்ச்சுக்கு தான் நான் போக முடியும், டெய்லியாக ப்ரைஸ் லாட் சொல்லின்னு இருக்க முடியும்.
அப்போ இந்த சிஎஸ்ஐக்கு போனால் வேறு ஒரு சபைக்கு வச்சுக்கும், வேறு ஒரு சபையில் இருக்க போனால் இன்னொரு சபைக்கு வச்சுக்கும். கேரளாலாம் பார்த்திங்கன்னா அதுவே 3-4 தனித்தனியாக இருக்குது. எது ப்ராட்டஸ்டன்ட்டு, எது பெண்டகோஸ்ட்டு, எது ரோமன் கேத்தலிக், இவ்வளோ பிரிவு இருக்குது. அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது பாலிடிக்ஸ். ஈஸியாக அதெல்லாம் சொல்லுங்க பண்ணுற மாதிரி. ஒரு சாங் இருக்கணும், ஒரு ஸ்டண்ட் இருக்கணும், ஒரு ஃபைட் இருக்கணும், முடிஞ்சவொடனே நான் சிஎம் ஆகணும். அது மாதிரி ஒரு அரசியல் சொல்லுங்கள். நீங்கள் வந்து இந்த தெருவாக போகிறது, ஓட்டு கேட்குறது, வெயிலில் சுற்றுறது, தொண்டை கட்டும், சுடு தண்ணி குடிக்கணும், தொண்டை புண்ணாகும், அதுக்கப்புறமா கண்டமேனு கேசுவான், செருப்பு திடீர்னு பறந்து வரும், விசமிகள் என்ன வேணால் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் இருக்குல்ல. அதுக்கப்புறம் காவல்துறையிலேருந்து வர பர்மிஷன்லாம் போய் வாங்கணும் கட்சிக்காரங்க. அப்புறம் கட்சிக்காரனுக்கு வந்து திடீர்னு நாம்பான்னு ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் வந்து இறங்கி வந்துடுவேன் கோயம்புத்தூருக்கு. இப்போ அங்கே பர்மிஷன் இல்லைன்னா அதெல்லாம் கட்சிக்காரர்கிட்ட ரெகுலராக பேசணும். வெரி வெரி டஃப். நீங்கள் ஈஸியாக பாலிடிக்ஸ் பண்ணி வைங்க. ஓகே, இது ரொம்ப இதாக இருக்குது. இது வந்து ஒரு என்ன மாதிரி ஒரு நல்லவங்க அரசியல் வர்றதுக்கு இது எடுத்துக்காட்டாக இல்லை. தீய சக்தி, கெட்டவர்கள், கயவர்கள், அவர்களுக்கு உண்டான அரசியலாக இருக்கிறது. இது அதே உழைப்பு தேவைப்படுகிற காரணத்தினால் அது தெரில. புறக்கணிப்பாரா, அவராக புறக்கணிப்பாரா, இல்லை வேறு யாருன்னா சொல்லி புறக்கணிப்பாரா, இல்லை கடின உழைப்புக்கு கருதி அவர் நலன் அவரே பாதுகாத்துக்குவாரா, அப்படி தெரில. பட் இவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது விஜய் அண்ணா வந்து போகிறதுல. இட்டுனாந்து போகிறதெல்லாம் அவ்வளோ கஷ்டம் கிடையாது. இந்த பறவை ஆராய்ச்சியாளர் சொல்லுவாங்க, சின்னதாக குட்டை இருந்ததுன்னா அதில் வந்து கழுகுலாம் இறங்க முடியாது, அப்புறம் நீர்ப்பறவைலாம் இறங்க முடியாதுன்னுவாங்க. சரி, ஒரு பெரிய பருந்து, அது போயிங் மாதிரி எல்லா இது விஜய் மாதிரி சாரை வந்து சின்ன ஏர்போர்ட்டெல்லாம் இறக்கி ஏற்ற முடியாது. நீங்கள் அவருக்கு ஏற்ற மாதிரி பெரிய ரன்வே பெருசாக ஒரு 10,000 பேர் ஆன்லைனில் கனெக்ட் ஆகிற மாதிரி ஜூம் கால்லாம் போட்டு நீங்கள் வந்து கூகுள் மீட் வச்சிங்கன்னா அப்படியே பேசி, அதுவும் ஒரு வாட்டி தான் பேசுவேன். வட தமிழ்நாடுக்கு ஒரு வீடியோ, நீங்கள் வந்து அங்கே வந்து என்ன திருவண்ணாமலைக்கு தனியாக பேசுங்க, செய்யாருக்கு தனியாக பேசுங்க, அதுக்கப்புறமா போலூருக்கு தனியாக பேசுங்க, விழுப்புரம் திண்டிவனத்துக்கு தனித்தனியாக அப்படிலாம் கேட்கக்கூடாது. வட தமிழ்நாடுன்னு பேசினா நீங்களே பிரிச்சுக்கணும். அப்புறம் தென் தமிழ்நாடுன்னு பேசுவேன். அதில் என்னென்ன, மதுரையில் தேனியில் நாங்கள் உறவுக்காரங்க தான், இருந்தாலும் எங்கள் மொழி ஒரு மாதிரி இருக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் மாறும்னே, அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்களே உசிலம்பட்டியும் ஆண்டிப்பட்டியும் அதையும் யூஸ் பண்ணிக்கணும், தனித்தனியாக கேட்கக்கூடாது. அப்புறம் சென்னைக்கு வந்து சென்னை பாஷை எனக்கு நல்லா வரும், அதனால் சென்னைக்கு ஒன்று பண்ணி கொடுப்பேன், அதே திருவள்ளூருக்கும் யூஸ் பண்ணிக்கணும். இல்லைங்க அது பக்கத்து மாவட்டம் தனியாக ஒரு 4 வீடியோ போடுவேன், புரியுதுங்களா? அந்த 4 வீடியோ நீங்களாக பிரித்து அந்தந்த மக்களுக்கு எது எது தேவையோ கட் பண்ணி எடிட் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கன்னா வர்ச்சுவல் வாரியர்ஸ் மூலமாக அவங்க ஓட்டு போட்டு என்னை உட்கார வச்சாங்கன்னா, அப்புறம் அவங்க ஆசைப்பட்டதுனால, நானாக வரல, மக்கள் கேட்டதுனால நான் வேணால் புனித கோட்டையில் போய் பதவி ஏற்றுக்கிறேன். நன்றிண்ணே, நிறைய தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.